தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். லயோலா கல்லூரியின் தன்னாட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சென்னையில் இயங்கி வரும் லயோலா கல்லூரி யுஜிசி விதிகளின்படி கல்லூரி வளாகத்திற்குள் கற்பிக்க வேண்டிய முதுநிலை தத்துவவியல் படிப்புகளை பல்கலைக்கழக விதிகளுக்கு மாறாக சென்னை அடையாற்றில் இருக்கும் பாதிரியார்கள் பயிற்சி மையமான சத்யா நிலையத்தில் நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சட்ட உரிமையாளர்கள் பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பானது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழக ஆளுநரிடம் புகார் அளித்தது. இதுகுறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரித்து கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுக்க யுஜிசிக்கு பரிந்துரைத்தது. அதேபோல சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழுவும் ஆய்வு செய்தது. அதில் லயோலா கல்லூரியில் தத்துவவியல் துறைக்கு தனி வகுப்பறை, ஆசிரியர்கள் மற்றும் நூலகம் இல்லை என்று கண்டறியப்பட்டது. பின்னர் லயோலா கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க விசாரணை குழு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் அங்கு MA தத்துவவியல் படிப்புகளை 3 ஆண்டுகள் நடத்துவதற்கு சென்னை பல்கலைக்கழகம் தடை விதித்தது. இந்நிலையில் லயோலா கல்லூரி மீது சென்னை பல்கலைக்கழகம் மேற்கொண்ட நடவடிக்கை போதாது என்றும் கல்லூரியின் தன்னாட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தமிழக ஆளுநருக்கு சட்ட உரிமைகள் பாதுகாப்பு மன்றம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் யுஜிசி விதிகள் மற்றும் இந்திய அரசமைப்புக்கு முரணாக லயோலா கல்லூரியில் MA தத்துவவியல் படிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. சத்யா நிலையத்தில் பாடங்கள் நடத்தப்பட்டதால் கிறிஸ்தவர்கள் தவிர மற்ற மதத்தினர் தத்துவவியல் பாடம் படிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அங்கு முறையான இடஒதுக்கீடும் பின்பற்றப்படவில்லை. இது தொடர்பான விசாரணைக்கு பின்னர் லயோலா கல்லூரியில் தத்துவவியல் படிப்புகளை நடத்துவதற்கு சென்னை பல்கலைக்கழகம் சிண்டிகேட் கூட்டத்தில் 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. அந்த தடை போதுமானது இல்லை. மேலும் மாணவர் விசாவில் வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் அதில் சேர்ந்துள்ளனர். மாணவர்களுக்கான நிதி உதவியையும் அவர்கள் பெற்றுள்ளனர். எனவே இந்த விதிமீறல்கள் தொடர்பாக உரிய விசாரணையை சென்னை பல்கலைக்கழகம் நடத்த வேண்டும். அந்த கல்லூரி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட தன்னாட்சி அங்கீகாரத்தையும் நிதியையும் ரத்து செய்ய வேண்டும். கல்லூரியை யுஜிசி கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.